ஹலோ மக்களே, வெல்கம் டு சமையல் திலகம் லைவ் vlogs. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நல்ல மொறு மொறுன்னு வெண்டைக்காய் பொரியல், அதுவும் தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்க ஃப்ரீஸ் பண்ண வெண்டைக்காய் தான் சேர்த்திருக்கேன். வெண்டைக்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காத்தார ஆற விட்டு அப்புறம் நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணா உபயோகப்படுத்தலாம். வெண்டைக்கால நல்லா வழுவழுப்பு தன்மை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கும் பொழுது மட்டும் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு வதக்குங்க. இல்லப்பா நாங்க ஹெல்த் கான்ஷியஸ், எங்களுக்கு இவ்ளோ என்ன ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு கூட நீங்க வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் யூஸ் பண்றதுனால எல்லா வழுவழுப்பும் அந்த பேன்லயே ஒட்டிருச்சு. வெண்டைக்காய் ஒன்னும் ஆகல, வெண்டைக்காய் பத்திரமா தாங்க இருக்கு. அடுத்ததா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முழு உளுத்தம் பருப்பு தான் சேர்த்துக்கிறேன். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வெண்டைக்காய் நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த உளுத்தம் பருப்பு நல்லா கட்டக் மட்டக்குன்னு நல்லா சூப்பரா இருக்குங்க சாப்பிடும்போது. இப்போ பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் இப்ப சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்க சில்லி பவுடரை யூஸ் பண்ணலாம். குழம்பு மிளகாய் தூள்ல தனியா சீரகம்னு எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால ருசி ரொம்பவே தூக்கலா இருக்கும். நம்ம இப்ப எல்லா மசாலாவும் சேர்த்துட்டதுனால எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டீங்கன்னா போதும். எல்லா வெண்டைக்காயிலும் சமமா காரம் பரவிடும். கடைசியா நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்படி செய்யறதுனால வெண்டைக்காயில நல்லா உப்பு காரம் எல்லாமே இறங்கி நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. இன்னும் கிறிஸ்பியா வேணும்ன்றவங்க இன்னும் கூட 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இத இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடிச்ச வேர்க்கடலை பொடியை கூட இதோட சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்காததே அந்த வழுவழுப்பு தன்மைனால தாங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பரா வெண்டைக்காயை சாப்பிட்டு ஜம்முன்னு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த குட்டி பெல் ஐக்கனையும் ஒரு டிங் பண்ணிடுங்க.